ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதிதாக 10,000 முதுநிலை மருத்துவ படிப்புகளை இடங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 10,000 முதுநிலை படிப்புக்கான இடங்களை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. இப்போது நாடு முழுவதும் 1.2 லட்சம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் உள்ள நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் ஏற்பட்டு வரும் சிறப்பு மருத்துவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்டும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இப்போது நமது நாட்டில் 13.86 லட்சம் டாக்டர்கள் உள்ள நிலையில் நம் நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1263 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலை இப்போது உள்ளது. இந்நிலையில் புதிய மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை அதிகரிப்பதன் மூலம் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் என்ற நிலை 2030ற்குள் எட்ட முடியும் என மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2019இல் நமது நாட்டில் 499 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் இது 2023இல் 648ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டின் முடிவில் இது 780ஐ எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.